கிட்ஸ் ஹோம் அலோன் பார்ட் 6 எப்பப்பா வரும்? ஸ்ட்ராபெரி பார்ட் 4 எங்கப்பா ரிலீஸ் ஆகுமா ஆகாதா? கண்டிப்பா ஆகுங்க. நம்ம EMI சுட்டி சேனல்ல எக்ஸ்க்ளூசிவா. அது மட்டும் இல்லைங்க, இனி நம்ம போடுற எல்லா கிட்ஸ் வீடியோஸும் நம்ம EMI சுட்டி சேனல்ல தான் ரிலீஸ் ஆக போகுது. சோ எல்லாரும் நம்ம EMI சுட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீ எப்போ அந்த 4 பேர்த்து கூட சேர்றதை நிப்பாட்டுறியோ அப்பதான் உருப்பிடுவேன். நல்லா படிச்சா மட்டும் பத்தாது, சேர்க்கையும் நல்லா இருக்கணும். ஏண்டா உன் வயசு பசங்க கூட எல்லாம் பழக மாட்டியா? பெரிய பசங்க கூட தான் பழகுவியா? இவங்க 5 பேர்த்தோட அழிச்சாட்டியம் தாங்க முடியல சார். இப்படி அமைதியாவே இருந்தா எப்படி? இப்படி கத்துனா ஓகேவா? டேய் சிவதாஸ், பேசாம இரு. இதனாலதான்டா சின்ன பசங்களை கேங்லயே சேர்த்தக்கூடாதுங்கிறது. சரிங்க பெரியப்பையா. பட்டுச்சன் வையன். இப்படி தேவையில்லாம பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம அடுத்து என்ன பண்ண போறோம்னு யோசிங்க. ஆல்ரெடி நம்ம 5 பேர் பண்ண சேட்டனால இந்த வருஷம் வேற வேற ஸ்கூல் மாத்திட்டாங்க. இனி அடுத்த வருஷம் எந்த ஏரியால இருப்போமோ இல்ல எந்த ஊர்ல இருப்போமோ. ஆமாண்டா, எங்க அப்பா கூட நான் ஹாஸ்டல்ல சேர்த்துறேன்னு சொல்லிட்டு இருக்காரு. நம்ம 5 பேர் ஒன்னா இருக்கணும்னா அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. என்னது? நல்ல பேர் வாங்கணும். சிவதாஸ் நல்ல பேரு தானே. மோயிந்த், நல்ல பேரு ஓகே தான், அது நம்ம எப்படிடா வாங்குறது? நம்ம எல்லாம் நல்லா படிச்சு நல்ல மார்க் வாங்கினா அது நீ பண்ணிடுவ, நாங்க பண்ணும்ல. அப்ப அப்பா அம்மா சொல்றது கேட்டா நல்ல பேர் கிடைக்கும்ல? நான் எங்க அப்பா அம்மா பேச கேட்டா அவங்க கூட பழகக்கூடாது, பேசக்கூடாது. ஓகேவா? ஐயோ வேணாம்ப்பா. அப்போ நம்மலாம் பேசாம சூப்பர் ஹீரோ ஆயிடுவோமா? இதுக்கு தான் கண்ட நேரத்தில் அவெஞ்சர்ஸ்ல பார்க்க கூடாதுன்னு சொல்றது. எப்படி வளர்றான் பாரு. அவன் சொல்றதும் கரெக்டு தானே. டே மானஸ், நீயுமாடா? சூப்பர் ஹீரோஸ் என்ன பண்ணுவாங்க? சீனை போட்டா அங்கிட்டும் இங்கிட்டும் பறந்துட்டு இருப்பாங்க. ஏய் அது இல்ல, எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணுவாங்க. நாமே அது பண்ணக்கூடாது. நம்ம என்ன ஹெல்ப் பண்ண போறோம்? நம்ம ஏரியால வயசானவங்க 15%, யங்ஸ்டர்ஸ் 25%, நம்ம அப்பா அம்மா மாதிரி இருக்கவங்க 20%, மிச்சம் 40% கிட்ஸ் தான். ஆமா, இப்போ அவன் என்ன சொல்றான்னு இப்படி கை தட்டிட்டு இருக்கீங்க? இல்ல, அவன் சொன்னது நல்லா இருந்துச்சுல. டேய் பேசாம இரு. ஸோ நம்ம டார்கெட் கிட்ஸ் தான். அவங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணுமோ அதான் நம்ம பண்ண போறோம். அதெல்லாம் சரி, கிட்ஸுக்கு நம்ம எப்படி ஹெல்ப் பண்ண போறோம்? இவன் ஒருத்தன் ஆனா அவனா சிரிச்சுக்கிட்டே போடா லொகேஷனுக்கு போட. என்னடா இது, எவனுக்காவது ஹெல்ப் பண்ணலான்னு பார்த்தா எவனையுமே காணோம். ப்ரோ, அவருக்கு ஹெல்ப் பண்ணலாம். ப்ரோ, உங்களுக்கு ஏதாச்சும் ஹெல்ப் வேணுமா ப்ரோ? சாரி ப்ரோ, சாரி ப்ரோ. என்னடா 40% கிட்ஸ்ல 4 பேர் கூட இங்க இல்லையாடா? டே, யாரோ ஒரு சின்ன பையனுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணலாம்டா. ஒரே ஒரு ஜாமெட்ரி பாக்ஸ் மட்டும் வாங்கிட்டாங்கடா, ப்ளீஸ்டா. அப்பே போடுறேன், பேசாம வாடா. யாரா நீங்களா? தம்பி, உனக்கு ஏதாவது ஹெல்ப் வேணுமாடா? ஹெல்ப்பா? புரியல. இல்ல தம்பி, உனக்கு ஏதாவது பிரச்சனை நாங்க தீர்த்து வைப்போம். பிரச்சனையா? நான் பிரச்சனை தான். மோயிந்த், இதெல்லாம் சரிப்பட்டு வருது, வா போலாம். நீங்களாம் யாரு? நாங்க இந்த ஏரியால தான் இருக்கோம், ஆனா பக்கத்து தெருவுல இருக்கோம். அப்ப அங்கே வந்து ஏன்டா இங்க வந்தீங்க? இந்த மாதிரி கிட்ஸ் எல்லாம் பார்த்து அவங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனை இருந்துச்சுன்னா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம். அதுதான் எங்க வேலை. ஓ, எந்த ஹெல்ப் பண்ணுவீங்களா? ஓ பண்ணுவோமே. அப்போ எனக்கு ஒருத்தனை மண்டையிலே கொட்டுவீங்களா? கொட்டணுமா? எதுக்கு கொட்டணும்? ஏன்னா அவன் என் மண்டையில கொட்டினானே. மாப்பிள்ள, இதெல்லாம் சரிப்பட்டு வராது, வா போலாம். டேய் மாப்பிள்ள, சும்மாடுறா. இது நம்மளோட ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட்ரா. ஏதாவது பொடி பயலா இருப்பான், சும்மா லைட்டா குட்டிட்டு போயிடலாம்டா. டேய் பேசாம இரு. டேய் நீ சும்மாடுறா. குட்டி பாஸ், நாங்க பண்றோம். வாங்கடா. டேய் எந்த எனக்கு கொட்டினது போய் கொட்டுங்கடா. ஏதாவது பொடி பயலா இருப்பான், சும்மா லைட்டா குட்டிட்டு போயிடலாம்டா.
ஏடா பொடியா, நீ கொட்டு வாங்கினது பத்தாதுன்னு நீ 5 பேர் கூப்பிட்டு வந்திருக்கியா? எனக்கு இன்னைக்கு 6 மண்டை கிடைச்சிருக்கு. கொட்டா விட மாட்டேன். டேய் இவன் சரியான மண்டை கொண்டு சேர்க்கவா இருப்போம் போல. வாங்கடா ஓடிடலாம். நல்லவ உன் பேச்சை கேட்டு அந்த மண்டை கொட்டு சைக்கிட்டு வந்து மண்டையா வாங்கியிருப்போம். அது உண்மைதான். ஆனா ஹெல்ப் பண்ணுங்கிற ஐடியா உன்னோட தானே. ஹெல்ப் பண்ணலாம்னு சொன்னதெல்லாம் ஓகே தான், ஆனா கிட்ஸுக்கு பண்ணணும்னு சொன்னால அதுதான் தப்பு. இனிமே கிட்ஸ் பக்கமே போக கூடாது. ஆமாண்டி. டேய் யாரா அவங்க இப்படி அழுதுட்டு இருக்காங்க? வாங்க போய் பார்க்கலாம். பாப்பா பாப்பா ஏன் பாப்பா அழுவுறீங்க? என் பேரு சிவ்யா, இவ பேரு ஸ்ரேயா. இதுக்கெல்லாம் அழுவாங்க? ஏய் பேசாம இரு. நாங்க 2 பேரும் சிஸ்டர்ஸ். டேய் மாப்ள, இதுக்குதான் அழுதுட்டு இருக்காங்க போலடா. ஏய் பேசாம இரு, அவங்க என்னமோ சொல்ல வராங்க. எங்க அம்மாவும் அப்பாவும் டிவோர்ஸ் பண்ண போறாங்க. டைவர்ஸா? எதுக்கு பண்ண போறாங்க? பின்ன இப்படி உட்கார்ந்து அழுதுட்டு இருந்தா வேற என்ன பண்ணுவாங்க? டேய் அவங்க பேசி முடிக்கிற வரைக்கும் எல்லாரும் பேசாம இருங்க. நீங்க சொல்லுங்க, எதுக்கு டைவர்ஸ் பண்ண போறாங்க? எங்க அம்மா அப்பா எப்பவுமே சண்டை போட்டே இருப்பாங்க. படத்துல வர வில்லன் வில்லி மாதிரி. வில்லன் வில்லியா? எல்லாம் இசுக்கு எங்க வீட்டு ஃபேமிலி ஃபங்க்ஷன் கூட வர முடியாத மாதிரி இப்படி என்னையா வேலை உனக்கு? தப்ப 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 அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. அது என்ன சொல்ற? நான் பேசாம வேற எவன் வந்து பேசுவா? உங்க அப்பா ஒரு பிச்சை பெருமாள், உங்க அண்ணன் சனிய சகட, உங்க ஃபேமிலி ஃபங்க்ஷனுக்கு நான் வருவேனா? ஏன் உங்க அக்கா சொர்ணாக்கா கடை வீட்டுக்கு நான் வரல? டேய் நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் இல்ல, டீசெண்டா தான் சண்டை போடுவாங்க. எப்ப டிவோர்ஸ் பண்ண போறாங்க? இன்னும் 1 வாரத்துல கடைசி கவுன்சிலிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் டிவோர்ஸ் கொடுத்துருவாங்க. டிவோர்ஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் சிவ்யா அப்பா கூடயும் நான் அம்மா கூடயும் பிரிஞ்சிருவோம். அதனாலதான் இப்போ அழுதுட்டு இருக்கோம். ஒரு நிமிஷம் வாங்க. டேய் நம்ம வேணா அவங்க அப்பா அம்மா சேர்த்து வைக்கலாமா? நம்மளால எப்படி அவங்க அப்பா அம்மாவை சேர்த்து வைக்க முடியும்? ஏன்டா முடியாது? ஏன் முடியாது? இப்படி முடியாது. வேணாண்டா சாமி, நம்ம போய் அவங்களுக்கு ஹெல்ப்பே பண்ணிடலாம். வா நட. போடா போடா. பாப்பா நீங்க இன்னும் போலையா? பாத்தியாடா லொல்ல, உங்க அப்பா அம்மாவை நாங்க சேர்த்து வைக்கிறோம். உண்மையாவா? எப்படி? எதுக்கு எங்களை இங்க வர சொன்னீங்க? என்ன பிளான் பண்ண போறீங்க? ஆக்சுவலா பிளான் என்னன்னா, டேய் நிறுத்துடா. நீ மட்டும் தான் பிளான் சொல்லுவியா? நாங்களே எதுக்கு இருக்கோம்? அக்ஷா நீ சொல்லு மச்சி. என்ன பிளான்டி? சி நானே சொல்றேன். மெசேஜ். மெசேஜா? ஸ்ரேயா சிவ்யா. ஸ்ரேயா நீ என்ன பண்ற? நான் சொல்ற மெசேஜ உங்க அம்மா போன்ல இருந்து உங்க அப்பாவுக்கு அனுப்புற. நீ என்ன பண்ற? அதே மெசேஜ உங்க அப்பா போன்ல இருந்து உங்க அம்மாக்கு அனுப்புற. முக்கியமான விஷயம், நீங்க 2 பேரும் அனுப்புனதுக்கு அப்புறம் டெலிட் ஃபார்ம் கொடுத்துருங்க. அம்மா அப்பா அப்பா எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க. அம்மா மெசேஜ் பண்ணிருக்காங்க. இவர் என்ன மெசேஜ் பண்ணிருப்பாரு? அவன மெசேஜ் அனுப்பிச்சிருக்கா. ஹாய் புட்டு. ஹாய் பட்டு. எனக்கு ஒன்று கேட்கணும். நீங்க நிஜமாவே நான் இல்லாம ஹாப்பியா இருந்துருவீங்களா? நீ ஏதோ கோவத்துல தான் டைவர்ஸ் அது இதுன்னு சொல்ற. திரும்பி வந்து பேசுவேன்னு தான் நினைச்சேன். நான் என்ன பண்ணிருந்தாலும் ஐ அம் சோ சாரி பட்டு. என்னால நீ இல்லாம இருக்க முடியாது. என்னோட ஈகோவை எல்லாம் விட்டுட்டு கேக்குறேன், என் கூட பேசு புட்டு ப்ளீஸ். என்னால நீ இல்லாம இருக்க முடியாது. நீங்க நிஜமாவே நான் இல்லாம ஹாப்பியா இருந்துருவீங்களா? இன்னும் 2 நாள்ல கவுன்சிலிங். இப்போ என்ன பண்றது? கவுன்சிலிங் முடிஞ்சிட்டா எங்க 2 பேத்துனால பேசவும் முடியாது, பார்க்கவும் முடியாது. அவங்க கவுன்சிலிங் போனாதானே.
அழுகை நிப்பாட்டு. நம்ம 2 பேர் போட்ட சண்டையில அவங்கள நான் தான் சரியா கவனிக்காம விட்டேன். என் மேலதான் தப்பு. விடு, என் மேலேயும் தப்பு இருக்கு. நானாச்சும் கவனிச்சிருக்கணும். இப்ப அவங்க 2 பேரையும் காணோம். என்ன பண்றது? சரி வா, வீட்டுக்கு போலாம். அவங்க இல்லாம நான் வீட்டுக்கு வர மாட்டேன். என்ன அவங்க 2 பேர்கிட்ட இருந்து ஒரு கால் கூட வரல? ஏய் ஸ்ரேயா தான் கூப்பிடுறா. ஏய் ஸ்பீக்கர்ல போடுது. ஏய் ஸ்ரேயா என்னாச்சு? எங்கடி போயிட்டீங்க 2 பேரும்? உங்க 2 பேரும் காணாம நாங்க 2 பேரும் எவ்வளவு பயந்துட்டோம் தெரியுமா? ஓ, எங்க மேல உங்களுக்கு அவ்வளவு அக்கறையா? என்னம்மா இப்படி பேசுறீங்க? நீங்க 2 பேரும் தான் எங்களுக்கு எல்லாமே. அப்படி நினைச்சிருந்தீங்கன்னா எங்க 2 பேத்தையும் பத்தி கொஞ்சம் கூட நினைக்காம நீங்க பிரிவீங்களா? எங்களை காணோம்னு சொல்லி உங்க 2 பேர்த்தோட சண்டையை மறந்துட்டு எங்களை தேடினீங்கல்ல, அதே மாதிரி எங்களுக்காக நீங்க ஒன்னா இருக்க கூடாதா? சொல்லுங்கம்மா, சொல்லுங்கப்பா. நம்மளோட ஃபர்ஸ்ட் வெற்றிடா. இது ஒரு மாதிரி நல்லா இருக்குல்ல? அப்போ நம்மளோட வெற்றிக்குரிய போட்டுருவோமா? 3, 2, 1. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கீழே இருக்கிற பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்மளோட அடுத்த வீடியோ பார்க்கறதுக்கு இங்கே கிளிக் பண்ணுங்க. நாங்க எந்த மாதிரியும் இல்லை, நாங்க வேற வைப்புங்க.